Pebbles Tamil. Hi everybody, welcome to Pebble Channel Series. நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து மெரினா கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்களுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போது கலைஞர் அவர்களுடைய நினைவிடம், அண்ணா அவர்களுடைய நினைவிடமும் புதுப்பித்து ரெண்டுமே நேற்றுக்கு திறந்துருக்காங்க. அதை தான் நம்ம போய் உள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அண்ணா கலைஞர் இவர்களுடைய நினைவிடம் வந்து 8.57 ஏக்கர் பரப்பளவில் தான் இது அமைஞ்சிருக்கு. முன்னாடி அண்ணா நினைவிடமும் அதுக்கு பின்னாடி கலைஞர் நினைவிடமும் இருக்குது. நாம் இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் ரெண்டு முக்கியமான சிலைகள் இருக்குது. முதல் சிலை எதுன்னு பார்த்திங்கன்னா இடதுபுறம் பார்த்திங்கன்னா கவியரசர் கம்பர் திருவுருவச் சிலை இருக்குது. இடதுபுறம் பார்த்தோம்னா இளங்கோவடிகள் அவர்களுடைய திருவுருவச் சிலை இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு அழகிய யானை தந்த வடிவில் ஒரு முகப்பு இருக்குது. அதுக்கு கீழே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவச் சிலை இருக்குது. எல்லாமே இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. பழைய சிலை ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் இப்போ புதுசாக எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டு உள்ளே போகிறோம். இப்போ நாம் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்துக்கு செல்லலாம். அண்ணா நினைவிடத்துக்கு போகிறதுக்கு இடதுபுறம் பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியகம் இருக்குது. இங்கே தான் அருங்காட்சியகம் இருக்குது. இந்த நினைவிடங்கள் வந்து 8.57 ஏக்கரால் இதை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாமே புதுப்பிச்சிருக்காங்க. அதாவது அண்ணா நினைவிடம் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருடைய நினைவிடங்கள்லேயும் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதில் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தை எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. இது அண்ணா நினைவிடத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தை. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமாதிலையும் அதே மாதிரி வார்த்தைகள் உண்டு. ஜெயலலிதா நினைவிடத்துலேயும் அதே மாதிரி வார்த்தைகள் உண்டு. கலைஞர் நினைவிடத்தில் என்ன வார்த்தை இருக்குன்றதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நாம் அண்ணா நினைவிடத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக புதிதாக திறக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்லலாம். வாங்க. இது அண்ணா சமாதியில் இருக்கிற ஸ்தூபி. இது இப்போ நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவரோட நினைவிடத்துக்கு வந்துட்டோம். வந்த உடனே நம்மளை வரவேற்கிறது வந்து கலைஞர்கள் உட்கார்ந்து கவிதை எழுதுகிற மாதிரி அந்த போஸில் தான் அந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. நல்ல தங்க கலரில் அந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது தொடர்ந்து ஒரு நாள் ஆனதுனால நிறைய மக்கள் வந்து முன்னாடி நின்று, மக்கள் மட்டும் இல்லை, நிறைய விஐபிகளே வந்து முன்னாடி நின்று பத்திரிகைக்காரர் எல்லாமே நம்ம கேமராவில் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனால நம்ம முழுமையாக வந்து இன்றைக்கி எடுக்க முடியல. இருந்தாலும் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள். இந்த திருவுருவச் சிலையை தாண்டி தான் நம்ம வந்து கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போகணும். இங்கேருந்து பார்க்குறப்பவே நமக்கு வந்து அந்த நினைவிடத்து அழகே வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. சொல்ல வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது கலைஞர் நினைவிடத்துக்கிட்ட வந்துட்டேன். நிறைய பேடிகள்லாம் வச்சு மறைச்சிருக்காங்க. சரியாக அந்த நினைவிடத்தை சரியாக பார்க்க முடியல. இருந்தாலும் ஏன்னா மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால எல்லோரும் அங்கே இருக்கிற ஜோடனைகள் இதெல்லாம் கையை போட்டு அது இது பண்ணிவிடுவாங்க சொல்லிட்டு பேடிகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் நான் ஓரளவுக்கு அந்த நினைவிடத்தை நல்லா கரெக்டாக எடுத்திருக்கேன். பாருங்கள். ஒரு நினைவிடத்துலேயும் ஒரு வாசகம் வச்சுருப்பாங்க. கலைஞருக்கு வச்சுருக்க வாசகம் வந்து ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய சமாதியில் எழுதி வச்சுக்கிற வாசகம். அது அவர் எழுதின வாக்கியங்களே அவருடைய நினைவிடத்துலேயும் அதே பொறிச்சு வச்சுருக்காங்க. அவருக்காக அவர் எழுதின வாக்கியம் மாதிரி அது இருக்குது. இங்கேயும் அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது 4 முதலமைச்சர்களுடைய நினைவிடத்துலேயும் அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கலைஞர் சதுக்கத்தை பார்த்து முடித்ததும் சதுக்கத்துக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவருடைய உருவத்தை அங்கே பொறிச்சு வச்சுருக்காங்க. அதாவது வியட்நாம் மார்பிள் கற்களில் அவருடைய உருவத்தை ரொம்ப அழகாக பொறிச்சு வச்சுருக்காங்க. பகல் நேரத்தில் பார்க்குறப்போவும் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் அந்த கண்ணாடி போட்டுட்டு உட்காந்து நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அவருடைய சதுக்கமும் அதுக்கு பின்னாடி அவருடைய உருவமும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அவர்களுடைய காட்சி சின்னமான உதயசூரியன் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தெரியுது. கதிர் இல்லை, ஆனால் வெறும் அந்த சூரியனுடைய பாதி அளவு உள்ளே தெரியுது. அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இதே காட்சியை நான் நைட்டு எடுத்திருக்கிறேன். அப்போ நைட் எடுக்கிறப்போ
அது வேறு மாதிரி ரொம்ப அழகாக லைட்டில் கதிர்கள் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம சதுக்கத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா 2 பக்கமும் அவருடைய வாசகங்கள் அடங்கிய அரங்க மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. அதே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது உள்ளே போனோம்னா அவரால் எழுதப்பட்ட வாக்கியங்கள் ஒரு வார்த்தையும் நமக்கு ஒரு அர்த்தங்களை விளக்குகிற மாதிரி வாக்கியங்களும் இருக்குது. அதே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அரங்கம் பார்க்குறதுக்கே நல்லா ஓப்பனாக இருந்தாலும் அதனுடைய வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது. நாம் அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே உள்ள அவருடைய வாக்கியங்களை படிச்சுட்டு வரலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது கலைஞர் உருவாக்கிய மகத்தான வாக்கியங்கள் அடங்கிய கல்வெட்டு அரங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கல்வெட்டுலேயும் ஒரு மனதை கவரக்கூடிய வாக்கியங்கள் தான் அங்கே இருக்குது. இப்போ முதலாவது எந்த வாக்கியம் நம்ம பார்க்க போகிறோம்னா, கோபம் கொள்வது தீது, தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது பெரும் தீது. இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் அவருடைய வாக்கியங்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம் வாங்க. இப்போ அடுத்த கல்வெட்டில் உள்ள வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளை அறவே அழித்துவிட முனைவது ஜனநாயகம் என்னும் நாணயத்தில் ஒரு பக்கத்தையே தேய்த்து மறைத்து விடுவதை போன்றது. இந்த மாதிரி ஒரு கல்வெட்டுலேயும் அவர் உருவாக்கிய வாக்கியங்கள் அங்கே பொறிக்கப்பட்டு இருக்குது. அதை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டே போகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது அவருடைய சதுக்கத்தின் இடதுபுறம் உள்ளது. அதே மாதிரி வலதுபுறமும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. மாலை சூரியன் மறைய தொடங்குகிறது. அதே நேரம் அண்ணா கலைஞர் சதுக்கம் மின் ஒளியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மின் ஒளியில் அப்படியே பிரகாசமாக அந்த 2 நினைவிடங்களும் ரொம்ப அழகாக பிரகாசமாக தெரிஞ்சுக்கிட்டே வருது. நல்ல லைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதை விடவும் கலைஞருடைய நினைவிடம் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா மாலை சூரியன் வாங்கி இரவில் சூரியன் உதிக்குது. அது எப்படி வருதுன்னா வெண்மை நிற சூரியன் போல் அவருடைய அந்த சதுக்கம் காட்சி அளிக்குது. அதாவது அவருடைய சதுக்கத்துக்கு பின்புறம் அமைஞ்சிருக்கிற அந்த ஆட்சியில் தூரமாக நின்று பார்த்தோம்னா வெண்மை நிற சூரியன் மாதிரி அரை சூரியன் மாதிரியும் அதுக்கு பின்னால் விளக்கொளியில் அந்த சூரிய கதிர்கள் தெரிகிறது. ரொம்ப அழகாக அதை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம தூரத்திலிருந்து பார்த்தோம்னா கலைஞர் சதுக்கம் ஒரு வெண்மை நிற சூரிய உதயம் போல் நமக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த சூரியனுக்கு நடுவில் இருக்கிற பகுதியில் கலைஞர் அவர்களுடைய திருவுருவத்தை வியட்நாம் பளிங்கு கற்களால் அதை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பகலில் பார்க்குறப்போ ஒரு விதமாக நமக்கு தெரியுது. அதே இது இரவு மின்னொளியில் அந்த பளிங்கு கற்களுக்கு பின்னால் லைட்டு மின்னொளியில் அதை அலங்கரித்து வச்சுருக்காங்க. அது நைட்டு பார்க்குறப்போ அவருடைய உருவம் நல்ல தங்க நிறத்திலான உருவமாக தெரியுது. கண்ணாடி மட்டும் கருப்பாக நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அவருடைய உருவத்தை சுற்றி பொன் நிறமான ஸ்டார்கள் அப்படியே சுற்றி வரையும் தெரிகிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இரவு நேரத்தில் கலைஞர் சதுக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ நாம் கலைஞருடைய அந்த நினைவிடத்தை பார்த்துட்டோம். இந்த சதுக்கத்துக்கு கீழே அருங்காட்சியகம் கீழே அமைச்சிருக்காங்க. அது இன்னமும் அதை மக்கள் பார்வைக்கு இன்னும் அதை திறக்கலை. ஆனால் உள்ள நிறைய அம்சங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, கலைஞர் உலகம், உரிமை போராளி கலைஞர், அரசியல் கலையறிஞர் கலைஞர், சரித்திர நாயகன், சாதனை பயணம், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து ஒவ்வொன்றையும் கீழே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதாவது 3D தொழில்நுட்பத்திலையும் 7D தொழில்நுட்பத்திலையும். அது இல்லாமல் அவர் எழுதிய புத்தகங்கள், அந்த புத்தக தலைப்புகள் மேலே நம்ம கையை வச்சோன்னா அந்த புத்தகனுடைய முக்கியமான வர மாதிரிலாம் நிறைய உள்ள இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளால் பார்க்க முடியல, அது மக்கள் பார்வை வைக்கல. அது இன்னும் சில நாட்கள் அதை திறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதையும் முழுமையாக நம்ம பார்த்து உள்ள என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். என்ன நேயர்களே, அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவர்களுடைய நினைவிடத்தை நாம் பார்த்தோம்.
கலைஞர் நினைவிடம் தான் புதுசாக கட்டினது. அண்ணா நினைவிடம் வந்து பழசு தான், அதை புதுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம வெளிச்சத்துலேயும் பார்த்தோம், இரவு லைட் வெளிச்சத்துலேயும் நம்ம பார்த்தோம். பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைச்சு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் அப்போ தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நாம் நினைவிடத்துலேருந்து வெளியில் போகிறோம். மத்தியானம் வந்தேன், இப்போ நைட்டு வெளியில் போகிறேன். ஃபுல் அழகே நம்ம ரசிச்சுட்டு தான் வெளில போயிட்டுருக்குறோம். Pebbles Tamil